புதிய ஒவ்வொரு நாளும் நாம் இப்போதும் நிருபலமாக இருப்பதும் தேவனுடைய ஒவ்வொரு நாளும் கிருபை நாம் நினைப்போம், கிருபையை போற்றுவோம், கிருபை காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உயர்த்த வல்லமையுள்ளவராக கண்களை நாம் சொல்லிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பேசுவீராக. நான் அல்ல, நான் பாவியான மனிதன் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத மனிதன் ஆண்டவரே, நீர் பேசுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் பேசுவீராக ஆண்டவரே. வந்த ஒருவரும் பெருமையோடு கூட போகாதபடிக்கு நீங்க பேசும்படியாக நான் சொல்லுகிறேன். ஆயிரம் நான் வாழ்வதை விட உன்னிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேடத்தில் ஆயிரம் நான் வாழ்வதை விட உன்னிடத்தில் ஓர் நாள் மேலானது. தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள். எவ்வளவு இன்பமானது உங்களுடைய ஆராதனை நேரம், உங்களுடைய ஆலயம் எங்களுக்கு இன்பமானது ஆண்டவரே. இந்த சமூகம் பிரசன்னம் என்ற வாழ்க்கையில் இன்பமானது ஆண்டவரே. வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உங்களிடத்தில் ஒரு நாள் மேலானது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் வாரத்தில் அநேக நாட்களை பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாள் என்பது விசேஷ நாளாக இருக்கிறது ஆண்டவரே. ஏனென்றால் அந்த நாள் பிரசன்னம், இந்த கிருபை, உங்கள் முகத்தை பார்க்க, உங்கள் வார்த்தையை கேட்க செய்த அந்த கிருபைகளுக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்படுவீராக. உங்களுடைய பிரியாத பிரசன்னங்களை நடத்துவதாக நீங்க மட்டும் பேசுங்கப்பா. ஆண்டவரே, மனக்கண்களை திறந்தள்ளும், வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படிக்கு எங்க மனக்கண்களை திறந்தள்ளுவீராக. ஒவ்வொருடைய மனக்கண்களை திறந்தள்ளுவீராக. கேட்ட வாட்டு வாழ்க்கை கிருபை தரும் பொறுப்பெடுத்துக்கொண்டு நடக்கும். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நாட்களிலே குரு சோலை ஞாயிறு பார்த்தோம், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் பார்த்தோம். கடந்த வாரத்திலே நம்ம திருவள்ளுவர் இருந்தது. வேதம் என்ன சொல்கிறது என்றால், என்னை நினைவு கூறும்படிதை செய்த. வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது கிறிஸ்துவுடைய சிலுவை. ஆண்டவர் தான் விரும்புகிறார். ஆண்டவர் சில நன்மைகள் 1000 இருக்கிறது, அதிசயங்கள் அற்புதங்கள் அநேகம் இருக்கிறது. அதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது அப்படி சிலுவை. இந்த சிலுவை நிமித்தமாகத்தான் நீயும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிலுவை நிமித்தமாகத்தான் உன்னுடைய சாபங்கள், என்னுடைய சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிலுவை நிமித்தமாகத்தான் நாம் அவருடைய பிள்ளையாய் மாறப்பட்டிருக்கிறோம். அதுதான் இயேசு சொல்கிறார், இந்த பகுதியிலே கலந்து கொள்ளும் போதெல்லாம் அல்லது நான் வருமானவும் இதை நினைவு இயேசு கிறிஸ்து வரவரைக்கும் நம்முடைய நினைவு கூற வேண்டும். அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், என் சாபத்துக்காக மரித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு ஆராதனையிலும், ஒவ்வொரு ஜபத்திலும், ஒவ்வொரு நாள் நாம் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புவார். எதை என்றால் சிலுவை நாம் நினைக்க வேண்டும். சிலுடைய வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் பரிசாக கொடுத்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிசாக கொடுத்தது என்னவென்றால் வெளியேற பெற்ற சிலுவை தான். ஹல்லேலூயா. உன்னை ரட்சித்தது அந்த சிலுவை நிமித்தமாகத்தான். இன்னைக்கு நீயும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் என்றால், அவரை துதிக்கிறோம் என்றால், அவரை போற்றுகிறோம் என்றால், அதற்கு முதல் காரணமாக சிலுவை தான். ஹல்லேலூயா. அந்த சிலுவை நாம் வாழ்த்துவோம், போற்றுவோம், ஒவ்வொரு நாளும் நாம் நினைப்போம், தியானிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
உயிர்த்தெழுந்த நாள். அந்த வார்த்தை நாம் தியானித்தோம். உயிர்த்தெழுந்த நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு மரணம் என்பது நிச்சயம். பூமியில பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு மகனுக்கும், எல்லாவற்றுக்கும், எல்லா விலங்குக்கும், எல்லா கொடி செடிகளுக்கும், எல்லாவற்றுக்குமே ஒரு பிறப்பு என்று இருக்கிறது. எல்லாவற்றுக்குமே இறப்பு என்று கடைசி நாள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இறப்பு என்று நிச்சயம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இறப்பு மாத்திரமல்ல, நமக்கு உயிர் திருந்தல் இருக்குது என்பதை அதை நிரூபித்து காண்பித்து போனார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மரணம் வரும், நாம் ஒரு நாள் மறிப்போம், நம்முடைய ஒரு நாள் அடக்கம் செய்வார்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் உயிர் திருதல் என்பது இருக்கிறது. அந்த உயிர் திருதல் தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் வாழ போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் வீற்றிருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாடு காலத்தில் அவர் பிதாவாக இருந்தார். புதிய ஏற்பாடு காலத்துல குமாரனாக நம்மோடு கூட வாசம் செய்தார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கு உனக்கும் எனக்குள் வாசம் செய்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நம்மை நடத்தும் என்றார், அப்படி அபிஷேகம் நம்மை நடத்தும் என்றார், அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக திருப்தியாக கத்தக்கிருபை தருவார். எத்தனை திருப்தியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. எத்தனை சொல்றேன்? நான் திருப்தியாக இருக்கிறேன். சொல்றேன், திருப்தியாக இருக்கிறேன். வாழ்க்கையில் ஆண்டு விரும்புவதான் திருப்தியாக இருக்கிறதை உணர வேண்டும். நம்ம வாழ்க்கையில என்ன வேணா போயிருக்கலாம். பேருக்கு சொல்றது, மந்தையில ஆடுகள் இல்லை, இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் இது இருக்கிறது இல்லை, திராட்சை செடியில குலை இல்லாமல் போனாலும், மரம் வெறுமையாக இருந்தாலும், மாட்டு தொழுவம் வெறுமையாக இருந்தாலும், ஆனால் சொல்லுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவன் விரும்புகிற வாழ்க்கை தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவருக்குள் களி கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம், கர்த்தருக்காக வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். தொடர்ந்து வேதத்துல இயேசு கிறிஸ்துவின் ஓமையில் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் கடைசியாக ஒரு ஓமை சொல்கிறார். கோதுமை மணியானது அது சாகாவிட்டால் நிலைத்திருக்கும், அது செத்ததேயாகில் மிக பலனை கொடுக்கும். ரெண்டு விதமான வாழ்க்கை கிறிஸ்துவோட வாழ்க்கை. ஒன்று தனித்து இருக்கிற வாழ்க்கை, சாகாமல் தனித்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னொன்று மரித்து பலம் தருகிற வாழ்க்கை. நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் நீங்க சாகாமல் தனித்து இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்காகவே கவலைப்பட்டுக் கொண்டு, தன் குடும்பத்துக்காகவே இந்த தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தனித்துவம். அவளுக்கு ஒரு கட்டுப்பாடு, அவளுக்கு ஒரு கோல் வைத்திருப்பார்கள், இதுதான் செய்வார்கள், இதுக்கு மேல எதுவுமே செய்ய மாட்டார்கள். முதலாவதாக தனக்கு என்பதும், தன் குடும்பத்துக்கு என்றும், தன்னுடைய வேலைக்கு என்றும், எல்லாவற்றுக்குமே தனக்கு வைத்துக் கொள்வார்கள். அது தனித்து இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சித்திரை ஆகிய மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியானது சாகப்பட வேண்டும். எப்படி சாகப்பட வேண்டும் என்றால், உள்ளத்திலே நாம் சாகப்பட வேண்டும். நம்முடைய ஆசைகள் சாகப்பட வேண்டும், நம்முடைய விருப்பங்கள் சாகப்பட வேண்டும், நம்முடைய இயக்கங்கள் சாகப்பட வேண்டும், நம்முடைய கோபங்கள் சாகப்பட வேண்டும், நம்முடைய வைராக்கியங்கள் சாகப்பட வேண்டும், தனக்குள் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகள் சாகப்பட வேண்டும். கடைசி நாட்கள் சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகப்பட. இன்னைக்கு நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், கிருபையாக நீயும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்பது மிக விலையாக பெற்றது. ரட்சிப்பு என்பது தேவனால் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள். ரட்சிப்பு உள்ள பெரிய ஆசீர்வாதம் பூமியில ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் கடவுளே நம்மளை தேடி வந்திருக்கிறார், கடவுளே நம்மை முன்குறித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் வாழ்வது மிக விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
சபையில் இருப்பது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிப்பது, தேவனோடு கூட நெருங்கி இருப்பது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்குமே எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லை, ஆண்டவருக்கு நமக்கும் எந்த ஒரு மீடியேட்டர் இல்லை. நீங்கள் தேவனை அப்பா என்று கூப்பிடுங்க ஒரு உரிமை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்கிற ஒரு அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் யாருடைய ரெண்டு பேருடைய இந்த தொடர்புக்கு யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. நாட்டில் இந்த கேரளாவில் போயிருக்கோம், பெரிய பெரிய ஆலயமா இருக்குது, எல்லாம் பாரம்பரியமான ஆலயங்கள். நாட்டிலே எழுப்புதல் கேரளாவில் இருக்குது. அநேக பிள்ளைகள் சபைகள் பைபிள் காலேஜ் ஆங்காங்கே பைபிள் காலேஜ் தான் இன்னும் இருக்கிறது. ஆனால் பைபிள் காலேஜ் நடக்கிறது கேரளாவில் வந்து அதிகமாக ஒளி செய்வார்கள். நாட்களில் வேதாம கல்லூரிலாம் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா எல்லா வேதாம கல்லூரி மூடி போட்டு இதற்காக 2ஆம் ஜெனரேஷன் 3ஆம் ஜெனரேஷன் இங்கே இல்லை, எல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிறாங்க, லண்டனில் செட்டில் ஆகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியம் நடக்கிறதுல இன்னுமே கிடையாது. இதாய் ஒருவர் தான் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 4-5 தலைமுறைக்கு முன்பதாக ஊழியம் செய்தவர்கள் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தார், வேறு உயர்த்தினார். இன்னைக்கு தேசம் விட்டு தேசம் போய்விட்டு இன்னைக்கு அதை யாரும் நடத்த முடியாமல் அநேக வேத மக்களுக்கு மூடி கொண்டிருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை சாகப்பட வேண்டும், தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். நம்முடைய குணங்கள் சாகப்பட வேண்டும். நான் இன்னைக்கு எதை சொல்கிறேன் என்றால், கர்த்தருக்குள் நாம் வளரும்படியாக ஒரு நல்ல ஐக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்குள் வாழ்கிற நிலைத்திருக்கிற ஒரு அனுபவங்களை கர்த்தர் உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார்கள், இந்த கோதுமை மணி சாகப்பட. இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒரு கோதுமை மணியாக இருக்கிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் கோதுமை மணியாக இருக்கிறது. சாகாவிட்டால் தனித்து நிற்கும். இன்னைக்கு நாம் தனித்து நிற்கிறோமா? தனித்து நிற்பது ஒரு சாதாரண ஆசீர்வாதம் தான். தனித்து நிற்பது ஒரு சாதாரண ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் சாகிற ஒரு ஆசீர்வாதம் அதனால் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒருவேளை நாம் தனித்து இருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சுயம் என்று நாம் தனித்து இருக்கலாம். இல்லை, நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், நாம் சமாதானமாக வாழ வேண்டும், எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று அநேக பேர் விரும்பு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தனித்திருக்கிற வாழ்க்கை. எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, நான் நிம்மதியா வாழ்ந்தா போதும், வாழ்கிற காலத்திலே நான் நிம்மதியா வாழ்ந்து செத்தா போதும் என்று சில பேர் எண்ணிக்கொள்கிறார்கள். எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, நான் ஒன்று, என் குடும்பம் ஒன்று, என் வாழ்க்கை ஒன்று, அது போதும், நான் எதையும் தலையில விரும்பல. அதுதான் தனித்து இருக்கிற வாழ்க்கை. என் குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், என் வேலையை பார்த்துக் கொள்கிறேன், நான் தனித்து இருந்து வாழ்ந்து மரிக்க வரைக்கும் இப்படியே வாழ்க்கை என்று சொல்லுகிறது அநேக பேர் உண்டு. ஆனால் மரிக்கும்படியாக அந்த கோதுமை இருக்க வேண்டும். நான் விழுந்து சாக ஆசைப்படுகிறேன். இந்த தேவன் கொடுத்த வாழ்க்கை தனித்து நிற்கும்படியாக அல்ல, தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கை நான் சமாதானமாக வாழ வேண்டும். நான் மட்டும், என் குடும்பம் மட்டும், என்னுடைய சூழ்நிலை மாற்றம் எப்படியாக நான் கடைசி வரைக்கும் நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக வாழ்ந்தால் போதும் என்கிற வாழ்க்கை அல்ல. இந்த கோதுமை மணியானது மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், என் வாழ்க்கை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறேன், தேவனுடைய சித்தத்துக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் மரித்த வாழ்க்கை போல இருக்கும், ஆசீர்வாதத்தை காணாத வாழ்க்கை போல இருக்கும், மரித்து போன நிலைகள் இருக்கும். எதை குறித்து நமக்கு ஆசை வராது, எதை குறித்து ஏக்கங்கள் வராது, எதை குறித்து தாகங்கள் வராது. அந்த பழைய நேரத்துல உணவு குறித்து ரொம்ப ரொம்ப ஆதாம் ஏவாள் எதாவது வஞ்சிக்கப்பட்டாங்க, உணவு நிமித்தமாக தான் வஞ்சிக்கப்பட்டாங்க. இது அநேக பேர் சில காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. உணவு குறித்து அடிமைகள். இந்த ஹோட்டல தான் சாப்பிடுவேன், இன்னும் சாப்பிடுவேன், இதை விட்டு அதுக்கு எதுவுமே சாப்பிடுவேன், இந்த நேரங்கள் தான் சாப்பிடுவேன், இதை விட்டு எதுவும் செய்ய மாட்டேன். அந்த கோதுமை மணிகள் இன்னும் சாகவில்லை, இந்த கோதுமை இன்னும் சாகவில்லை. சூழ்நிலை கேட்கப்படும் ஆண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எதை இருந்தாலும் சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும். ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது நம்ம சொல்ல முடியுமா, நான் இதான் சாப்பிடுவேன், சிக்கன் 65 தான் சாப்பிடுவேன், எனக்கு இதுதான் வேணும் சொல்ல முடியுமா? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நம்ம திருப்பி வெளியே கொடுத்துருவோம், அவங்க கொடுத்ததான் சாப்பிட முடியும், நம்ம ஆசைப்பட எதுவுமே சாப்பிட முடியாது.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிலைமைக்கு ஏற்ற போல் நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஆசைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இருந்தாலும் சோத்திரம், இல்லை என்றாலும் சோத்திரம். ஆண்டவர் கொடுக்காம சோத்திரம், கொடுக்கலனாலும் சோத்திரம். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மறிக்க ஆசைப்பட உணவு, உடைகள், பழக்க வழக்கங்கள், சூழ்நிலைகள், பண ஆசைகள். சில பேர் பண ஆசைகளை சாகாமல் நிலைத்து நிற்பார்கள். எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணாது, திருப்தி ஆகாத நிலைமை இருக்கும். அந்த கோபமணியும் சாகாமல் இருக்கிறது. வேண்டும் வேண்டும், இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும். நல்லதுதான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், பிறருக்கு ஆசீர்வாதமாயிருங்கள். கடவுள் ஆண்டவர்களுக்கு ஒரு 3 வீடு கட்டுறது கர்த்தருக்கு தந்தார் என்றால், அல்லது 4 வீடு கட்டும் கர்த்தருக்கு தந்தார் என்றால், ஒரு சபை கட்டி கொடுங்கள். ஹல்லேலூயா. ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது ஒரு பெரிய காரியமே கிடையாது. தேவன் உன்னை ஆசீர்வதித்தார் என்றால் பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருங்கள். ஹல்லேலூயா. அதுவே நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது தவறே அல்ல. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருந்தால்தான் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். நீங்கள் கை நிறைய சம்பாதிச்சாதான் பிறருக்கு கொடுக்க முடியும். தேவன் உங்களை ஆசீர்வாதம் பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஆகவே ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டும், தவறே கிடையாது. ஆனால் அதுக்குள் நாம் மரித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதமா இருந்தாலும் நம்முடைய உள்ளங்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும், நம்முடைய இதயங்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும். எப்படியா இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள் சிறந்ததாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் என்ன செய்யலாம்? தேவனுக்கு நாம் என்ன கொடுக்கலாம்? தேவனுக்கு நாம் நேரத்தை கொடுக்கிறவர்களாக, பணத்தை கொடுக்கிறவர்களாக, வாழ்க்கை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை கொடுங்க என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தால், நேரங்கள் இருந்தால் கர்த்தருக்காக நேரத்தை செலவு பண்ணுங்கள். அல்லது உங்களிடத்தில் பணங்கள் இருந்தால் கர்த்தருக்காக பணத்தை கொடுத்து செலவு பண்ணுங்கள். உங்களிடத்தில் திறமை இருந்தால் திறமை ஆண்டவருக்காக செலவு செய்யுங்கள். எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்காக நாம் செலவு பண்ணும்போது நான் சொல்லுகிறேன், அது பல மடங்கு கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உங்களிடத்தை கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த கோதுமை மணியானது நிலத்தில் விளைந்து சாகப்பட வேண்டும். நாம் அந்த வாழ்க்கைகள் கணக்கில் இல்லாமல் கர்த்தருக்காக வாழ்க்கை அர்ப்பணித்து வைத்து நாம் சாகப்படும் போது நான் சொல்லுகிறேன், கொஞ்ச நாட்கள் நாம் மறித்த போதுதான் இருக்க முடியும். எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் காண முடியாது, எந்த ஒரு நன்மையை காண முடியாது. வெறுமையாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது நினைக்கும் என்று சொன்ன நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் விதைகள் செத்து போயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பூமியிலே மண்ணுக்குள்ளே புயர்ந்து இருக்கிறீர்கள். எந்த ஒரு ஆசை இல்லையா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. செத்து இருக்கிற விதை கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். தனித்து நிற்கிற விதைகள் உயிரா இருக்கும். தனித்து நிற்கிற கோதுமை பணியானது நிலைத்து நிற்க உறுதியா இருக்கும். ஆனா செத்து போன விதை பூமியில் இருக்கும், தெரிய தெரியாது. கொஞ்ச நாட்கள் ஆக ஆக அது வளரும். மிகுந்த கனியை கொடுக்கும். ஹல்லேலூயா. மிகுந்த கனி. சாகாத கோதுமை அது மாத்திரம் மகிழ்ச்சியா இருக்கும். செத்த கோதுமை அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக நாம் சாகிற கோதுமையாக இருக்க வேண்டும். நிலத்தில் விழுந்து சாகிற கோதுமையாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். அநேக மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களோடு நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அநேக மக்களுக்கு தேற்றுகிறதாக, ஆற்றுள்ளதாக இருக்கும். ஆகவே நம்முடைய உள்ளங்கள் இன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆண்டவரே, என் வாழ்க்கையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி என் வாழ்க்கை எந்த ஒரு ஆசையும் இல்லை, உமக்காய் வாழ்வது மாற்றமே எனது ஆசை. எத்தனை சொல்றீங்க காரியங்களுக்கு, ஆண்டவரே, எனக்கு வேற ஒரு ஆசையே இல்லை, உமக்காக வாழ்வதன் ஆசை. உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும், உமக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும். அதான் நிரந்தரமானது, நித்தியமானது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நாம் எதை செய்தாலும் அதுக்கு பிரயோஜனம் உண்டு. உலகப்புறமான வேலை செய்யும்போது நிச்சயமா அது ஆசீர்வாதம் உண்டு. எந்த நான் அடிக்கடி சொல்லுவோம், நாம் எதற்கு நேரத்தை சொல்லப்படுகிறோமோ நிச்சயம் நாம் நிச்சயமா ஒரு பிரதிபலனை அனுபவம் போகும். ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு பிரதிபலன் இருக்கிறது. வீணான வார்த்தை பேசினாலும் அதுக்கு பிரதிபலன் இருக்கிறது. உண்மையான வார்த்தை பேசினால் பிரதிபலன் இருக்குது. பொய்யான வார்த்தை பேசினால் பிரதிபலன் இருக்கிறது.
எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் பிரதிபலனை தருகிறார். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருக்காக செய்யும் போது அது நித்திய பிரதிபலனா இருக்கும். ஹல்லேலூயா. பூமிக்காக உழைக்கும் போது பூமியோட ஆசீர்வாதம் நிச்சயமா இருக்கும். நீங்க யாராக நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் பூமிக்காக உழைக்கும் போது நிச்சயமாய் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது பூமியில மாத்திரமே தான் இருக்கும். கர்த்தருக்கு என்று வாழும் போது அது ஆசீர்வாதங்கள் பூமியில மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திலும் ஆண்டவர் உனக்காக எனக்காக உனக்கும் எனக்கும் உனக்கு எனக்கு மாத்திரமல்ல உனக்கும் என் சந்ததி கற்றுக் கொடுக்க வகையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக நாம் தனியாக நிலைத்து நிற்கிற கோதுமையாக இல்லாதபடி பூமியில மறித்து பலன் தருகிறத மாத்திரமல்ல அநேக பேருக்கு ஆஸ்வாதமாக இருக்க கர்த்தர் உனக்கும் எனக்கும் கிருபை தர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் ஆஸ்வாதமா இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த கோதுமை மணியானது இன்னும் சாகாமல் இருக்கிறது. கோதுமை மணியானது இன்னும் சாகாமல் இருக்கிறது. நான் ஆஸ்வாதமா இருக்க வேண்டும், பிறகு ஆஸ்வாதமா இருக்க வேண்டும், கர்த்தருக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அந்த கோதுமை மணி இன்னும் சாகாமல் இருக்கிறது. என்றைக்கு அந்த கோதுமை மணி சாகுறதோ அன்றைக்கு தான் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெறாதபடி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இன்னும் நாம் சாகாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய உள்ளங்கள் விடையாமல் இருக்கிறது. இன்னும் நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்காமல் இருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் காணாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு அநேக பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தருதலமாய் இருக்கிறார்கள், தருதலையாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் அபிஷேகத்தை பெறாமல், இன்னும் தேவன் பேசுகிற அனுபவங்கள் இல்லாமல், இன்றைக்கும் வேதம் அவரோடு கூட பேசுகிற அனுபவங்கள் இல்லாமல், வேதத்தை இன்னும் வார்த்தையாக தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வார்த்தையாக தான் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, வேதம் நம்மோடு கூட பேசுவதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கான அந்த அனுபவம் இருக்கிறது? நான் வேதத்தை வாசிக்கும் போது வேதம் என்னோடு கூட பேசுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், வேதம் உங்களோடு கூட பேசுகிறது என்றால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது நம்ம தவறாக உணர்த்தணும். ஹல்லேலூயா. தவற உணர்த்தணும். அப்பனா நீங்க உண்மையிலே கர்த்தரோடு கூட இருக்கீங்க. இந்த தவற உணர்த்தலைன்னா நீங்க ஆண்டவரோடு கூட இல்லை. இந்த வார்த்தையாக வாசிக்கும் போது அதை நம்ம குற்றப்படுத்தாம, வேதம் சொல்கிறது, வாசிக்கும் போது உன் சகோதரத்தில் உனக்கு குறை உண்டால் முதலாவது அவனுக்கு மன்னிப்பு கேளு. அவன் வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கை குற்றப்படுகிறதா? ஆண்டவரே, நான் இப்படியாக ஒரு குறை இருக்கிறது, என் சகோதரத்தில், என் நண்பர்களுக்கு, என் உறவுகளுக்கு இப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறது என்று வேதம் பேசுகிறதா? நான் சொல்கிறேன், உண்மையிலே நீங்கள் ஆசிரியப்பட்டவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையானாலும் தீர்மையானாலும் வேதம் உங்களோடு கூட பேச வேண்டும். இன்றைக்கு அநேக பேருக்கு ஆசீர்வாதம் பேசி கொண்டிருக்கோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதமே கூட பேசிச்சு, கர்த்தரை ஆசீர்வதிப்பா. இன்னொரு பக்கம் வேதம் சொல்ற கட்டளைகளை நாம் கீழ்ப்படுகிறோமா? அது நமக்கு, அதை நாம் வாசிக்கும் போது நம்ம குற்றப்படுகிறதா? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆஸ்வாதத்தை வேதத்துல அநேக ஆஸ்வாதங்களை வாசிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் கட்டளைகளை வாசிக்கும் போது நமக்கு துக்கமாக இருக்கிறது. அதை கை கொள்ளாத இருக்கிறது. துக்கம் அடைய வேண்டும், மாறப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் அது குறித்து கவலைப்படுவதே கிடையாது. ஏதோ யாருக்கும் சொல்லுது, ஆஸ்வாதமா தான் எனக்கு சொல்கிறது, கட்டளைகள் யாருக்கும் சொல்லுகிறது நினைக்கலாம். இல்லை இல்லை, கட்டளைகளும் உனக்கு தான், ஆசீர்வாதம் உனக்கு தான். ஹல்லேலூயா. எல்லோரையும் நாம் நேசிக்க வேண்டும், எல்லோரையும் கனப்பட வேண்டும், எல்லோரிடத்திலும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை உயர்த்த வளர்ந்த தொடர்ந்து அப்படியே வாசிங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை பெறுகிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். போதும். ஆண்டு சொல்லிட்டாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வனானால் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற கடவுள். ஆண்டவர் வரலாம், என்னை பின்பற்ற கடவுள். ஆண்டவரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படிதான் வாழணும். அவர் சொல்லிட்டாரு, நாளைய தினத்தை குறித்து கலங்காத. அவர் எதையுமே சேர்த்து வைக்கல. அதுதான் சேர்த்து வைத்தாரா? சேர்த்து வைக்கல. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டாரா? கவலைப்படாது. மரணத்தை குறித்து பயந்தாரா? பயப்படல. எதை குறித்து யோசிக்கல. அவர் எவ்வளவு அவதூறா பேசினாரு, எவ்வளவு காலை துப்பினாரு, அதை மீண்டும் அவர் எங்கேயுமே
பேசல. அவர் மீண்டும் மீண்டுமாக எந்த ஒரு காரியத்தை, முடிந்த காரியத்தை அவர் மீண்டும் எங்கேயுமே பேசவில்லை. நன்மையான காரியத்தை மீண்டும் பேசினார். இதுக்கு அநேக பேர் 30 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி பேசுவாங்க. இத்தனை வருஷம் முன்ன நீ என்ன தெரியுமா சொன்ன, எத்தனை வருஷம் முன்ன சொன்ன வார்த்தைய இன்னும் மறக்காமல் பேசுவாங்க. நான் ஆண்டவர் எவ்வளவோ பண்ணாலும் அவங்க ஊர்லயே ஒரு அற்பமா எழுதினாங்க. ஆனால் ஆண்டவர் எதை குறித்தும் அதை பற்றி பேசவே கிடையாது. ஆண்டவர் எதுவும் அவருக்கு செய்த துரோகத்தை அவர் நினைவு கூட்டவே கிடையாது. அவருக்கு செய்த வார்த்தைகள், அவருக்கு பேசின வார்த்தைகள் அவர் நினைவு கூர்ந்தே கிடையாது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கும் நாம் மறக்காமல் இருக்கிறோம் அநேகருடைய வார்த்தைகள். நன்மையெல்லாம் மறந்து போயிடும், தீமையை மாத்த மனசுக்குள்ள வச்சிருக்கோம். நமக்கு செய்த துரோகங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கிறது, ஆனா அவர் செய்த நன்மைகள் நமக்கு ஞாபகம் இல்லை. எத்தனையோ நாட்கள் உதவி செய்திருப்பாரு, ஆனா ஒரு நாள் நமக்கு உதவி செய்யாமல் போயிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஞாபகம் வரும். நான் போய் கேட்ட அந்த உதவி செய்யல, எனக்கு உதவி சொன்ன செய்யல. எத்தனையோ நாட்கள் உதவி செய்திருப்பாங்க, உதவி நம்ம மறந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையை குணங்கள் அப்படிதான். ஆனா இயேசு கிறிஸ்துவ என்னை நீங்க பின்பற்ற, தேவனை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண நான் இருக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிற காரியம் உண்மையிலே எனக்கு அவரை போல வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக மதங்கள் இருக்கிறது, அநேக மத தலைவர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்கும்போது பார்க்கும்போது அந்த நாட்களில் வரும்போது சொன்னாங்க, கூட எங்க சாமியெல்லாம் எல்லாருக்கும் 2 பொண்டாட்டி, யாத்தா ஒரு பொண்டாட்டி, எங்களுக்கு எல்லாருமே 2 பொண்டாட்டி. எப்படி ஃபாலோ பண்ணா எப்படி இருக்க முடியும்? அவன் சாமியை ஃபாலோ பண்ணா எல்லாருக்கும் 2 பொண்டாட்டியா? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோம். அவரை போல அவரை போல குணங்கள் இருக்க வேண்டும், அவரை போல நடைகள் இருக்க வேண்டும், அவரை போல பேச்சுகள் இருக்க வேண்டும். அவர் சிலுவையில் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், நாங்கள் செய்வது இல்லை என்று அதுதான் அவரை ஃபாலோ பண்றோம். நீர் நான் கடைசி வரைக்கும் இப்படியாக வாழ வேண்டும், பிறருக்காக மன்னிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவர் தாகமாக இருக்கிறது சொன்னார். பிறகு குறித்து ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து தாகம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத தேசத்தை குறித்து தாகம் இருக்க வேண்டும். அழிந்து போகிற மக்களை குறித்தும், அழிந்து போகிற காரியத்தை குறித்தும், சபையை குறித்தும், இறப்புகளை குறித்தும் உனக்கு எனக்கும் தாகம் இருக்க வேண்டும், வாஞ்சை இருக்க வேண்டும். கோதுமை மணியாக நீயும் நாம் இருக்கிறோம். அந்த கோதுமை மணி எதைக்கு சாகுதோ அன்றைக்கு தான் இயேசுவை பின்பற்றுகிற அனுபவத்துக்குள்ளாய் போக முடியும். கிறிஸ்தவர்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவரை பின்தொடர்கள் சொற்பமான மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேக பேர், ஆயிரக்கணக்கான பேர், மில்லியன் இருக்கிறார்கள். ஆனால் அவரை பின்தொடர்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கை முறைகளை கை கொள்ளுகிறவர்கள், அவரை போல வாழ்கிறவர்கள், அவரை போல நடக்கிறவர்கள் சொற்பமான மனிதர்களாக இருக்கிறார்கள். நீயும் நானும் அவரை போல நடக்கிறவர்களாய் மாறப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுவது என்பது ஒரு அனுபவம், அபிஷேகம் பெறுவது ஒரு அனுபவம், ஊழியம் செய்வது ஒரு அனுபவம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக ஒன்று இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற ஒரு அனுபவம். அது எப்ப கிடைக்குதுன்னா, ஞானம் எடுத்துட்டு, அபிஷேகம் பெற்றுட்டு, ஊழியம் செய்வது எல்லாம் செய்யும் போது கடைசியில் உங்க வாழ்க்கையை வெறுக்கிறதான அனுபவம். இன்றைக்கு நீங்க எதிர்த்து உங்க வாழ்க்கையை வெறுக்கிறதான அனுபவங்கள் வந்து எதை குறித்தும் ஆசையே இல்லை, எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை, எதை குறித்தும் பயம் இல்லை. அந்த அனுபவம் தான் சொல்கிறேன், அவரை பாடப்படுகிற அனுபவம். உங்க வாழ்க்கையில் எதை குறித்தும் பயம் இல்லைன்னா நான் சொல்றேன், நிச்சயமா நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணி கொடுக்க. உங்க வாழ்க்கையில் எதை குறித்தும் ஆசை இல்லாமல் இருக்கிறதா, எதை பார்த்தாலும் பரவாயில்ல, கத்தர் கொடுத்தால் சோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்தா எப்படியாவது இதை வாங்கணும் ஆசை இல்ல, கத்தர் கொடுத்திருக்கிறார், இது போதும், கத்தர் கொடுத்தாதான் சோத்திரம், ஹல்லேலூயா. கத்தர் தானா வந்தா போதும், ஹல்லேலூயா. யாராவது வாங்கி கொடுத்தா, கிஃப்டா வாங்கி கொடுத்தா, கத்தர் கொடுத்தான்னு அப்படிதான் கொடுப்பார். எல்லாம் உங்களை தேடி வரும், ஹல்லேலூயா. நீங்க எது தேடி போகவே உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நீங்க சோதித்து பாருங்க, ஆண்டவரே எனக்கு இது தேவைப்படுகிறது, எனக்கு இது வேணும், எனக்கு இது தேவைப்பா, நீங்க சுத்தமான கூட சொல்லி பாருங்க, நிச்சயமாய் கத்தவர் தேடி வந்து கொடுப்பாரு. ஆண்டவரே சொல்லுங்க, அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம தான் ஞாபகப்படுத்தின ஒரு ஆண்டவர் நிச்சயமா இருப்பா. எனக்கு என்ன நேரத்தில் என்ன தர வேண்டும் அப்படின்னு தெரியும். உன்னை என்னையும் படிச்சவருக்கு உன் தேவை அவர் அறிவிக்க மாட்டாரா? எல்லாம் அறிவிச்சிருப்பாரு. எந்த நேரத்துல உன்னை உயர்த்தணும்னு தெரியும், எந்த நேரத்துல உன்னை வாழ வைக்கணும்னு தெரியும், எந்த நேரத்துல உன்னை ஆஸ்வதிக்கணும்னு தெரியும், எந்த நேரத்துல நீ பொறுமையா இருக்கணும் கர்த்தர் அறிந்திருக்கான். சில நேரங்களிலே நாம் ஒரு வாழ்க்கையில ஒரு வெறுத்த நிலைமையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு உயர்த்த வகையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கை அனுபவங்கள் கர்த்தரோடு ஒரு வாழ்க்கை அனுபவமா இருக்க வேண்டும். இந்த விதை எப்பொழுது மரிக்கிறதோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பின்தொடர்கிறவர்கள் அவரை போல வாழ்வார்கள். ஹல்லேலூயா. நீயும் நானும் இயேசுவை பின்தொடர்வாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் காலையில் சொல்றீங்க, நான் இயேசுவை பின்தொடர்வாய் மாறப்படுகிறேன். ஹல்லேலூயா. அவரை போல ஃபாலோ பண்ணுவா நான் மாறப்படுகிறேன். அவரை போல முன்னாடி செய்கிறேன். நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிழ்ச்சிப்படுத்துகிறோம், கர்த்தர் செய்த நன்மையை உயர்த்துகிறோம். எல்லாம் நல்லதுதான், எல்லாவற்றும் தேவன் மகிமைப்படுவோம். ஆனால் கடைசியாக ஆண்டவர் போது என்னை போல நீங்க வாழ வேண்டும். இதுதான் ரொம்ப கடினமானது. ஊழியம் செய்வது கூட ஈஸி தான். ஈஸியா ஊழியம் செஞ்சிடலாம், ஈஸியா பாட்டு பாடலாம், ஈஸியா செய்தி கொடுத்துடலாம், ஈஸியா காணிக்கை கொடுத்துடலாம், எல்லாம் ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா இயேசுவை போல வாழ்க்கை தான் மிக கடினமானது. இயேசுவை போல வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அது எப்போ கிடைக்கும்னா, நாம் எப்போ நம்முடைய வாழ்க்கை படிக்கிறது கோதுமையான நிலத்தில் சாகாது. என்னைக்கு நம்ம வாழ்க்கை எல்லாருக்கும் வெறுக்கிறோமோ, என்றைக்கு நாம் மருத்துவர்கள் போல காணப்படுகிறோமோ, அன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவை பின்பற்றுவதாக இருக்கிறோம். அது இந்த காலவேளையிலே நீங்களும் நாம் இயேசுவை பின்பற்றுவதாக இருக்கிறோம். நாம் இயேசுவை பின்பற்றும் போது நான் சொல்லுவேன், உங்கள் தேவையை அதை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள், எதை குறித்து பயப்படாதீர்கள், எதை குறித்து யோசிக்காதீங்க, எதை குறித்து கலங்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். உன்னை வாழ வைப்பாரு, உன்னை ஆஸ்வதிப்பாரு, ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் நீயும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன், நீயும் நானும் சேவிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன், நீயும் நானும் வணங்குகிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த நிலவிலும் உன்னை வாழ வைக்க முடியும், உன்னை தேற்ற முடியும், உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க கற்றுக் தருவான். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். எதை நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நீங்கள் நம்பிக்கை இருங்கள். அவர் மீது வாழ்க்கை விசுவாசமா வையுங்கள். அவரை ஃபாலோ பண்ணுவோம், நம்ம பின்தொடருவோம். அவரை ஃபாலோ பண்ண நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நம் தேவைகளை சந்திப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்த என்ன நன்மை நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அவரை போல வாழ்ந்து பாருங்க, உன் தேவைகளை உன்னை தேடி உன் கற்றுக் கொடுக்குவாரே உள்ளவராக இருக்கலாம். உன்னை உயர்த்துவா, உன் குடும்பத்தை உயர்த்துவா, உன்னை மேன்மைப்படுத்துவா, உன்னை ஆஸ்வாதம் உள்ளவராய் மாற்றுவா. நீ மாற்ற ஆஸ்வாதமா இல்ல, அநேக பேருக்கு நீ ஆஸ்வாதமா இருந்த கற்றுக் வைத்தா. ஒரு மணியாண்டு செத்துற பிறகு அது வளரும். அந்த நிலத்தில் இருக்கிற சாகாத கோதுமை ஒண்ணுதான் இருக்கும். செத்து போன கோதுமை 100 கணக்கான கோதுமையை உருவாக்குறதாய் இருக்கும். நீயும் நானும் அநேக மக்களை உருவாக்குறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக மக்களை உருவாக்குறவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்புக்குள்ளாக, சந்தோஷத்துக்குள்ளாக, சமாதானத்துக்குள்ளாக, நேர்வழியிலே ஒழுக்கத்திலும் தியாகத்திலும் உருவாக்குறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னையும் உருவாக்குகளை கட்ட மாற்ற வழி உள்ளவராய் இருக்கிறார். மிகுந்த கனி கொடுக்கிறவராய் மாற்ற வழி உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்லுவேன், உன்னையும் அவரை போல வாழ கற்றுக் கொடுக்கிறார். நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், நிச்சயம் வாழ வைப்போம்.